தமிழ்நாடு மக்களுக்கு வணக்கம். நாளைக்கு நம்மளோட எலெக்ஷன் டேட். ஸோ விடிஞ்ச எலெக்ஷன். எல்லாருமே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ஜெயிக்கணும், திமுக திருப்பி அல்ட்ரா மாடல் திராவிட ஆட்சி தரும், ஏடிஎம்கே வி ப்ரூவ் வி ஆர் த ரைட், அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருக்கும்போது விஜய் சார் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா 1 இயர், ஏன்னா சட்டசபையில் போகாத ஆட்கள் அதிகம். ஸோ அப்படியே அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அங்கே உள்ளே போனதும் அந்த 1 இயர் அதை கற்றுக்கிறதுக்கு வி ஷுட் வெயிட். ஜெயிக்கணும், விஜய் சாருக்கு ஓட் போடணுன்றது மட்டும் இல்லை, வி ஷுட் வெயிட் ஃபார் 1 இயர். அந்த 1 இயருக்கு அப்புறம் தே வில் ஸ்டார்ட், தே வில் ஃபைண்ட் அவுட் ஹவு டு மேக் இட் ஹேப்பன். நம்ம சம்பாதிக்கிறதுல 33 to 40% ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ், இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முக்கியமாக ஒரு 20-25% போகுது. இது எல்லாத்தையுமே எடுத்து தான் அந்த 10 லட்சம் கோடி கடனை அடைக்கணும். டாஸ்மாக் முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை அவர் அடைச்சிட்டேன்னு இப்போவும் சொல்லலை, அடைக்க போகிறேன்னு சொல்லலை. அப்படி அடைச்சிட்டா கண்டிப்பாக விவசாயத்தை மட்டும்தான் காரிடாரை வச்சு அவர் முன்னேறி போகணும். தட் இஸ் வாட் த ரெவென்யூ ஃபார் த தமிழ்நாடு கவர்மெண்ட் இட் வில் பி. ஸோ வருஷம் வி ஷுட் வெயிட் 2027 வரைக்கும். 2028 பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். யார் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு இல்லை, யார் யார் எதிர்த்த மாதிரி ஓட்டு போட்டாங்களோ அந்த கட்சியோட அனைவருக்கும். அடுத்து 3வது வருஷம் ஆட்சியோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 4வது வருஷம் they will keep going on it. 5வது வருஷம் they will be successful for the next election. Meanwhile டிஎம்கே ஜெயிச்சா வாட் இட் will happen? விஜய் காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. காணாமல் போகனா லைக் அவுட் ஆஃப் அரசியல், திருப்பி படம் நடிக்க போவார். இந்த தவறை இன்னொரு தடவை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைக் இவங்க தேமுதிக கட்சி பிரேமலதா மேடம் சொன்ன மாதிரி பெண்களுக்கான காப்புரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகமாகும், கஞ்சா புழங்கிறது கம்மியாகும். கண்டிப்பாக டிஎம்கேவை ரிலைஸ் பண்ணுவோம். தே ஹாவ் டு கம் பேக். 3வது ஏடிஎம்கே ஜெயிச்சா ஆஃப்டர் 5 years தே வில் பி பேக் ஆன் த பெவிலியன். என்னென்ன நடக்கும், என்னென்ன சரியாக நடக்கும், என்னென்ன சரியாக நடக்காது. பிஜேபியோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹிந்தி திணிப்பு கண்டிப்பாக உள்ளே வரும். ஆப்வியஸ்லி விஜய் சார் ஜெயிச்சாருன்னா வி வில் அட்லீஸ்ட் நோ நம்மளை மாதிரி ஒருத்தர் சட்டசபைக்குள்ளே போனால் என்னென்ன வெளியில் வரணும். அவர் சொன்ன மாதிரி அந்த ஆப் வரும், என்னென்ன பட்ஜெட் தாக்கல், நம்ம என்ன செலவு பண்ணிகிட்ருக்கோம். நான் விஜய் சாருக்கு அந்த ரிக்வஸ்ட் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன வருமானம், என்ன செலவு பண்ணோம், என்ன மிச்சம் இருக்குது, என்ன ஃப்யூச்சர் திட்டம், இதை மட்டும் விஜய் சார் ஒவ்வொரு பட்ஜெட் தொடர்லையும் வருஷத்துக்கு ஒரு தடவை செலவு கணக்குலையும் அவர் கொடுத்துட்டாருன்னா டெஃபினட்டாக அடுத்த 20 வருஷம் அவர் மட்டும்தான். ஹேட்ஸ் ஆஃப் டிவிகே. லெட் அஸ் see what's happening.